நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என் உயிரே. வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி. அத்தியாயம் 36. அமுதாவும் விஜயும் கோவில் மரத்தடியில் படிக்கட்டில் அமர்ந்திருந்தார்கள். தினேஷ் அவனுக்கு கால் செய்து அவனது பாதுகாப்பு பற்றி விசாரிக்க தன்னை யாரும் பின்தொடர வேண்டாம் என்று வழக்கம் போல பிடிவாதமாக சொல்லிவிட்டான் விஜய். அவன் போனில் பேசிக் கொண்டிருக்கும் போது கூட அவன் கண்களில் இருந்து தொடர்ந்து கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. அவனை பாவமாக பார்த்த அமுதா, என்ன காப்பாத்த போய் உங்களுக்கு இப்படி ஆகிடுச்சே சார், எனக்கு உங்களை இப்படி பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று ஃபீல் செய்து சொல்ல, அவளை மேலும் கீழும் குறுகுருவென பார்த்த விஜய், என்ன எமோஷனல் ஆகுறியா? அதுவும் என்ன பார்த்தா? செட் ஆகல ஹீரோவுக்கெல்லாம் எதுவுமே வலிக்காது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அத அவன் அசால்ட்டா தட்டி விட்டுட்டு போயிடுவான். அவன் தான் ஹீரோ. என்ன இனிமே இப்படி பரிதாபமா பாக்குற வேலை எல்லாம் வச்சுக்காத, அப்புறம் உன் கண்ணு நூண்டி உன்னையும் ஆள வச்சிருவேன் என்று தனது இரு விரல்களையும் அவளது கண்களுக்கு நேராக கொண்டு சென்று ஆக்ஷனுடன் செய்து காட்டினான். உடனே ஜர்க்காகி ஒரு ஸ்டெப் பின்னே சென்ற அமுதா, கோபப்படாதீங்க சார், நீங்க டெரர் ஆள்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்காக எல்லாத்துக்குமே கோபப்படணுமா என்ன? வயசாகுதுல, டென்ஷன் ஆகுறது உங்க ஹெல்த்துக்கு நல்லதில்ல என்று அக்கறையுடன் சொல்ல, என்னது வயசாகுதா? யாருக்குடி வயசாகுது? என்ன பார்த்தா உனக்கு வயசான கிளம்ப மாதிரி இருக்கா? உன்னை விட எனக்கு வயசு அதிகம்னு குத்தி காட்டுறியா? அது சரி, எனக்கு வயசானதா இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? நான் உன்கிட்ட பெர்மிஷன் கேட்டுதான் கோபப்படணுமா என்று அவன் பாட்டிற்கு ஏதேதோ சொல்ல தொடங்கிவிட்டான். என்ன நான் ஒண்ணு சொன்னா இவர் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு பேசுறாரு என்று நினைத்த அமுதா வாயடித்து போய் அவனை பார்க்க, ஏன் அமுதா, இவர் எதுக்குடி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு ஒத்துக்கிட்ட? அது வரைக்கும் நம்மளால இவரை சமாளிக்க முடியுமா? இவர் எவ்வளவு பெரிய ஸ்டார்னு தெரியுமில்ல. இவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அவர் குடும்பத்துல இருக்கவங்க, அவர் ஃபேமிலியில இருக்கவங்கன்னு ஒருத்தர் விடாம எல்லாருமே நம்மளதானே ரவுண்டு கட்டி பொழந்துருவாங்க என்று அமுதாவின் காதுகளில் கிசுகிசுத்தாள் கலை. அவளை பாவமாக பார்த்த அமுதா, இவர் பேசுறது எல்லாம் பார்த்தா எனக்கே மத்தவங்க இவரை கண்டுபிடிக்காம எப்படி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வர்றதுன்னு நினைச்சு பயமாதான் இருக்கு. அங்க மட்டும் யாராவது இவரை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான், பெரிய பிரச்சனையும் ஆகிடும். ஹாஸ்பிட்டல்ல கொஞ்ச நேரத்துல இழுத்து மூடுற அளவுக்கு இவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே அங்க வந்து குவிஞ்சிடுவாங்க. அப்புறம் யாரையும் கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. இவரை பத்திரமா அங்கிருந்து கூட்டிட்டு வரவும் முடியாது. ஆனா இந்த நிலைமையில எப்படி இவரை விட்டுட்டு போக முடியும் சொல்லு? என்னாலதானே இவருக்கு இப்படி ஆச்சு என்று அவளிடம் மெல்லிய குரலில் சொல்ல, அதுவும் சரிதான் என்றாள் கலை. இப்படியே இவர்கள் மாறி மாறி பேசிக் கொண்டிருக்க அமுதா புக் செய்திருந்த கேப் அங்கே வந்து சேர்ந்தது. அதில் அவர்கள் மூவரும் ஏறி அமர்ந்து அருகிலுள்ள கண் மருத்துவமனையை நோக்கி பயணிக்க தொடங்கினார்கள். சிவந்திருந்த விஜயின் கண்களை மட்டும் பார்த்துவிட்டு அவன் பார்ப்பதற்கு விசித்திரமாக தன் உடலை முழுவதுமாக மூடும்படியான ஆடை அணிந்திருந்ததால், என்ன சார், அடிக்கிற வேலைக்கு இப்படி குளிர்காலத்துல ட்ரெஸ் பண்ற மாதிரி ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க? உங்க கண்ணு மட்டும்தான் வெளியே தெரியுது. இந்த கண்ணு இப்ப பாக்குறதுக்கு வித்தியாசமா இருந்தாலும் இந்த கண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. நீங்க இந்த ஊர்க்காரரா? எங்க தங்கி இருக்கீங்க என்று டிரைவர் விஜயை பார்த்து கேட்க, அவனுக்கு விஜய் ஏதோ பதில் சொல்ல வருவதற்குள் அவன் வாயை பொத்திய அமுதா, இவருக்கு பேச வராதண்ணா, பாவம், இவருக்கு ஒரு வாரமா டைபாய்டு ஃபீவர், அதான் குளிர்துன்னு இப்படி ட்ரெஸ் பண்ணி இருக்காரு. இன்னும் வந்த காய்ச்சல் கூட சரியாகல. அதுக்குள்ள கண்ணுல பூச்சி விழுந்து இப்படி ரெட் ஆகிச்சு. ஒரு மனுஷனுக்கு எத்தனை சோதனை ஒரே நேரத்துல வரும் பாருங்க. அதான் இவர் பார்க்கவே பாவமா இருக்குன்னு பக்கத்துல இருக்க ஐ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக போறோம் என்று சொல்ல, அடி பாவி, எனக்கு பாவம் பார்த்து நீ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக போறியா? அதுவும் எனக்கு என்னென்ன வியாதி இருக்குன்னு சொல்றா, இவனுக்கு எவ்வளவு தைரியம் என்று நினைத்த விஜய் அவள் கையை எடுத்துவிட்டு அவளிடம் ஏதோ பேச வந்தான். ஆனால் அப்போது தன் ஒரு கையால் அவனது கையை பிடித்து கொண்ட அமுதா அவளது மற்றொரு கையை அவன் வாயில் வைத்து அழுத்தியபடி, இல்ல, நீங்க பேசுறதுக்காக ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, உங்களால பேச முடியாதுன்னு நான் அந்த அண்ணா கிட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கு இப்போ வர வர காலம் கேட்க மாட்டேங்குதா? டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸ்டா இருங்க, நம்ம சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போயிடலாம், அவ்வளவுதான், வந்துச்சு பக்கம்தான் என்று சொல்ல, விஜயின் கோபம் அதன் எல்லையை கடந்து கொண்டிருந்தது. அதனால் சட்டென அவள் கையை எடுத்துவிட்டு வந்த கடுப்பில் அவள் தன் அருகில் அமர்ந்திருந்ததால் அவள் காலில் மிதித்தவன்,
மெல்லிய குரலில், விட்டா நான் ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ள போய் சேர்ந்துட்டேன்னு நீயே சொல்லி பாட கட்டி என்ன குழிக்குள்ள அனுப்பிடுவ போல என்று எரிச்சலுடன் கேட்க, அவன் தன் காலை மிதித்ததால் சத்தமாக கத்த கூட முடியாமல் வலியை பொறுத்து கொண்டு அவனை கலங்கிய கண்களுடன் பார்த்த அமுதா, உங்க வாய்ஸ் தான் எல்லாருக்குமே தெரியுமே சார், நீங்க வாய் திறந்து பேசினா உங்களை அவர் கண்டுபிடிச்சிட மாட்டாரா? நானே உங்க வாய்ஸ் வச்சுதானே உங்களை அடையாளம் கண்டுபிடிச்சேன். அதான் உங்களால பேச முடியாதுன்னு போய் சொன்னேன். அது உங்களை டென்ஷன் ஆகும்னு நான் நினைக்கல. சாரி சார். நான் சொல்லலைன்னாலும் நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். என் தப்புதான் என்று உடைந்த குரலில் சொன்னாள். அவள் அப்படி சொன்னதும் அவனுக்கு சுருக்கென்று இருந்தது. தன்னை பற்றி அவள் யோசிப்பதை இப்போதுதான் அவன் உணர்ந்தான். அதனால் உடனே குனிந்து தனது ஷூ காலை பார்த்த விஜய், இந்த ஷூவோட அவ காலை மிதிச்சிட்டமே, ஒருவேளை ரொம்ப வலிச்சிருக்குமோ, ச்சே அவசரப்பட்டோமே, நம்மள பத்தி கேர் பண்றதே இல்ல, அதான் நம்மள பத்தி சுத்தி இருக்கவங்க எல்லாரும் நமக்காக இந்த அளவுக்கு யோசிக்க வேண்டியதா இருக்கு. பேசாம அவகிட்ட இப்பவே இதுக்காக சாரி சொல்லிடலாமா என்று சில நொடிகள் யோசித்தான். அவளது பாவமான சிவந்த முகத்தையும் கலங்கிய கண்களையும் பார்த்தவன் அவளது அழகிய கருவிழிகளை பார்த்தவுடன் அவனுக்கு திபு திபு என்று எரிந்து கொண்டிருக்கும் தன் கண்கள் தான் ஞாபகம் வந்தது. அதனால் இதுவரை கொஞ்சம் குறைந்ததை போல இருந்த கண்ணெரிச்சல் மீண்டும் அதிகமானதை போல இருக்க, தன் பற்களை கடித்து கொண்டு அந்த வலியை பொறுத்து கொண்ட விஜய் அவளிடம் மன்னிப்பு கேட்பதை பற்றியெல்லாம் அப்படியே யோசிக்காமல் விட்டுவிட்டான். எப்படியோ ஒரு வழியாக அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு சென்று சேர்ந்தார்கள். அவன் கண்களை சோதித்து பார்த்த டாக்டர் எதனால் இப்படி ஆனது என்று விஜயிடம் விசாரித்தார். அப்போது அவனை பேச விடாமல் நடந்ததை டாக்டரிடம் சொன்ன அமுதா, ஆசிட் டிராப்ஸ் இவர் கண்ணுல பட்டுடுச்சா டாக்டர், அதனாலதான் இவருக்கு இப்படி ஆகிடுச்சா, இதனால இவருக்கு பார்வையெல்லாம் போயிடாதே, எனக்கு நினைச்சாலே பயமா இருக்கு என்று பதட்டமான முகத்துடன் சொல்ல, டாக்டர் கொடுத்த ஐ டிராப்ஸின் விளைவில் வலி கொஞ்சம் குறைந்திருப்பதால் சகஜமாக அமர்ந்திருந்த விஜய் அவளை பார்த்து முறைத்தான். இல்லம்மா, ஸ்கின்ல ஆசிட் ஒரு டிராப் பட்டாலே அப்படியே வெந்து போயிடும். எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த ஆசிட்டை இவர் தட்டி விடும்போது அதுல இருந்து பறந்து போன சின்ன டிராப்ஸோட பார்ட்டிகல்ஸ் காத்துல கலந்து இவர் கண்ணுல பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. டைரக்டா இவர் கண்ணுல படாததுனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. பட் இவர் ஒரு 2-3 டேஸ்க்கு கண்ணை ஸ்ட்ரெயின் பண்ணாம இருக்கிறது நல்லது. டைமுக்கு மெடிசன்ஸ் அண்ட் ஐ டிராப்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு, அதுவும் பிளைண்ட் ஃபோல்டுல இருந்தாருன்னா இவருக்கு சீக்கிரம் சரியாகிடும். ஒன்னும் பிரச்சனை இல்ல என்றார் டாக்டர். டாக்டரிடம் அவனது ட்ரீட்மெண்ட் பற்றி இன்னும் சில விஷயங்களை கேட்டுக்கொண்டு அவனை அழைத்து கொண்டு கலைசெல்வியுடன் டாக்டரின் கேபினை விட்டு வெளியே வந்தாள் அமுதா. அவர்கள் இப்போது வந்திருப்பது சிட்டியிலேயே கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டல் தான். அதனால் பில் அமௌண்ட் கொஞ்சம் பெரியதாகவே வந்திருந்தது. அவ்வளவு பணம் அமுதாவிடம் இருக்க வாய்ப்பில்லை என்று நினைத்த விஜய் அவனே ரிசப்ஷனில் பணத்தை கட்டிவிட்டு மாத்திரை மருந்துகளை வாங்கி கொண்டு அவளுடன் வெளியே வந்தான். அங்கே வெயில் பல்லை காட்டிக்கொண்டு அடிக்க தன்னிடம் மீதம் இருக்கும் பணத்தை நினைத்து பார்த்த அமுதா, இல்ல சார், இங்க வெயில் ஓவரா இருக்கு, கேப் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது, இந்த ஏரியால ஆட்டோ சீக்கிரம் கிடைச்சிரும், சோ நம்ம ஆட்டோலயே போயிடலாம், நான் உங்களுக்காக தான் சொல்றேன் என்று சொல்ல அவளை மேலும் கீழும் பார்த்த விஜய், சரி போய் தொலை, போய் ஆட்டோ கூப்பிடு என்றான். நல்ல வேலை இவர் ஆட்டோல போறதுக்கு ஓகே சொல்லிட்டாரு. மறுபடியும் கேப் புக் பண்ணணும்னு சொல்லி இருந்தா என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி இவர்கிட்ட அசிங்கப்பட வேண்டியதா இருக்கும் என்று நினைத்த அமுதா, தேங்க்ஸ் சார் என்று உற்சாகமான குரலில் சொல்லிவிட்டு துள்ளி குதித்து ஆட்டோ பிடிக்க ஓடினாள். அவளை தன் கண்களை சுருக்கி பார்த்த விஜய், இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ இந்த குதி குதிக்கிறா, சரியான லூசா இருப்பா போல, இன்னைக்கு இவகிட்ட வந்து மாட்டிக்கணும்னு என் தலை எழுத்து இருந்திருக்கு என்று நினைத்து மானசீகமாக தன் தலையில் அடித்து கொண்டான். ஆனால் உண்மையில் யார் யாரிடம் மாட்டிக்கொண்டது என்ற கேள்விக்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். காதல் மலரும்.